கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான ஒரு ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு 70% பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இப்போ அது என்ன ட்ரிக்குன்னு பார்க்கலாம். இப்போ விங்கோ 1 மினிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா காமனாக விங்கோ 1 மினிட்ல தான் ஒர்க் ஆகுது. அதனால் விங்கோ 1 மினிட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட் பீரியட் நம்பரில் என்ன நம்பர் கொடுத்துருக்கான்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கானா அந்த 8ஆம் நம்பர் நோட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி விங்கோ 3 மினிட்ஸில் போயிட்டு அந்த 8ஆம் நம்பர் எங்கே கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கான். அதே மாதிரி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கானா அந்த 6ஆம் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 6ஆம் நம்பரை நோட் பண்ணிவிட்டு விங்கோ 1 மினிட்டுக்கு வந்துட்டு அந்த 6க்கு மேலே ஸ்மால் ரிசல்ட் கொடுத்துருக்கானா இல்லை பிக்கு கொடுத்துருக்கானான்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பிக்குனா பிக்கில் ஃபஸ்ட் லெவல் என்ட்ரி எடுங்க, ஸ்மால்னா ஸ்மாலில் என்ட்ரி எடுங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 6க்கு மேலே ஸ்மால் தான் வந்திருக்கு. இப்போ ஸ்மால் 1ஆம் நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி நான் ஸ்மாலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் என்ட்ரி எடுக்கிறேன். இப்போ பார்க்கலாம் அது வின் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ ரிசல்ட் பார்க்கும்போது நமக்கு அது வின் ஆயிடுச்சு ஃபஸ்ட் லெவலு. அதே மாதிரி சிம்பிள் ஸ்டெப் தான். இதே மாதிரி தான் இப்போ நம்ம பெட் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட் பீரியட் நம்பரில் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்கானா விங்கோ 3 மினிட்ஸில் போயிட்டு பார்க்கும்போது 0க்கு மேலே 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கான். அந்த 1ஆம் நம்பரை நோட் பண்ணிவிட்டு அகைன் விங்கோ 1 மினிட்டில் வந்துட்டு 1ஆம் நம்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிக்கு 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கான். இப்போ அதே மாதிரி பிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் அமௌண்ட்டு கட்டுறோம். அது பார்ப்போம் வின் ஆகுதான்னு சொல்லிட்டு. இப்போ நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா பிக்கு ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வின் ஆயிடுச்சு. சிம்பிள் ஸ்டெப்பு தான். கரெக்டான நீங்கள் லெவல் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். இந்த ட்ரிக்கை வச்சுட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டெலகிராம் சேனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்காக மெசேஜ் பண்ணுங்கள்.